பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தம்மை நம்பினவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. தேவ மக்களே, வாழ்க்கையில பல சோதனைகள், பாடுகள், கண்ணீர்கள் உங்களை நெருக்கினாலும் ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் அவரை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போடுகிற சத்துவத்தை தருகிற பலனில்லாதவருக்கு பலத்தை பெருக பண்ணுகிறவர். ஒருவேளை உங்கள் நம்பிக்கை உங்களுடைய பிரச்சனை மேல் இருக்கும் என்றால், உங்களுடைய ஏக்கம், எதிர்பார்ப்பெல்லாம் இதெல்லாம் சரியாகிவிடாதா என்ற ஒருவேளை வருத்தத்தோடு இருக்கலாம். இயேசு சொல்கிறார், ஆமீன், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நான் ஜாதியிலே உயர்ந்திருப்பேன், ஜனங்களிலே உயர்ந்திருப்பேன். சங்கீதம் 46:10 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். சில சமயத்தில் வாழ்க்கையில் நெருக்கடியில நம்மளை கோபக்காரனாக மாற்றுகிறது, பொல்லாதவர்களாக மாற்றுகிறது. நாமே அந்த பிரச்சனை சரி செய்ய முயல்கிறோம். அங்கே சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். மேலே சொல்கிறது, பூமியின் கடைசி வரைக்கும் யுத்தங்களை ஓயப்படும். அதே சங்கீதம் 46 சொல்லுது, அவர் பூமி எங்கும் யுத்தங்களை ஓயப்படும். வாழ்க்கையில் பல யுத்தங்களை சத்துரு நடத்துகிறார். காயங்கள், வேதனைகள், பொல்லாத மனிதர்கள் நம்மை தூஷிப்பதற்கு, நம்ம விரோதமாக செயல்படுவதற்கு முற்படும் போது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியும். பரிசுத்த வேதத்தில் கோராகின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது மோசேக்கு விரோதமாக எதிர்த்து அவதூறு பேசி ஆண்டவர் எவ்வளவு உணர்த்தினாலும் அவர்களாலே அந்த குறை பேசுவதை நிறுத்த முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் பூமி பிளந்து அவர்களை பூமி விழுங்கி போட்டது என்று சொல்கிறது. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது. அது பயங்கரமா இருக்குமா? நம்ம ஒரு அடி அடிப்போம், அவன் திருப்பி அடிப்பான். ஆனா கர்த்தர் அடிச்சா அவன் திரும்பி எழுந்திருக்கவே மாட்டான். அதனால தேவ மக்களே, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகள்னாலே ஒருவேளை நீங்க காயப்படுத்தலாம், உங்க வேலையினாலே உங்க வேலையிலே நெருக்கடி கொடுக்கலாம். ஒருவேளை முதலாளியா இருக்கலாம், சூப்பர்வைசர் இருக்கலாம், சக வேலைக்காரராக இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் கூட உங்களுக்கு விரோதமாய் தீவினை செய்யலாம், உங்களுக்கு விரோதமாய் சற்பனைகள் பிழைக்கலாம், குற்றங்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன செய்வது என்று ஒருவேளை நீங்க அங்கலாய்த்து போராடிக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆளை வைத்து அடிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிடுவாங்க. வேற வழி இல்லாமல் உங்களை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்த வேதம் அவரை நம்புகள் சொல்கிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் அறியுங்கள். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தினை பார்த்து கலங்கி வேதனைப்படும் போது தேவன் சொன்ன பெரிய வாக்குத்தத்தம், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது அந்த யுத்தம் பயங்கரமா இருக்கும். நோ மோர் ஈஜிப்ட். அங்க எகிப்தியனை மறுபடியும் நீங்க காண, இன்று கண்ட எகிப்தியனை காண மாட்டீர்கள். இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது, சத்துருக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பும் போது மீண்டும் அவனை பார்க்க நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். தேவ மக்கள், இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் பைபிள் அப்படியே இருக்கிறது. தீமைக்கு தீமை, உதாசீனத்துக்கு சரி கட்டாமல் ஆண்டவருடைய கையிலே நீங்க ஒப்பு கொடுங்கள். பொருளாதாரத்திலே கூட நீங்கள் அங்கேயுமே ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி உங்கள் நெருக்கடி உங்களை அழுத்தி கொண்டிருக்கும், அங்கேயே ஓடி அவசியம் இல்லை. அமர்ந்திருங்க. கர்த்தருடைய காலத்துக்காக, கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருங்கள். எபிரேயர் 10:36 சொல்லுது, 35 மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடார்கள். 36 சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு நமக்கு என்ன வேணுமா? பொறுமை. அது வேண்டியதா இருக்கிறது. அந்த பொறுமை என்பது தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து, தேவ நேரத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இது நமக்கு கொஞ்சம் அவசரமான காலம். நம்ம அவசர புத்தி ரொம்ப ஜாஸ்தி. உடனே பழி வாங்கணும், எதனாச்சும் பண்ணணும், அப்படி இப்படி அடைப்போம். இல்லை இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளை விடுகிறது. அது பயங்கரமா இருக்க தேவ மக்களே. அதனாலே நீங்கள் பொறுத்திருங்கள். அவர் நீதியை சரி கட்டுற நாள் ஒன்று வைத்திருக்கிறார். என்னுடைய மீட்பு வருஷம் வந்து சொன்னார். அவர் நீதியை சரி கட்டுற தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் அதினதின் காலத்திலே அவர் அழகாய் நேர்த்தியாய் செய்வார். நீங்கள் கலங்கவும் துவண்டு போகவும் சோர்ந்து போக வேண்டியதல்ல. உங்க நம்பிக்கை இயேசு மேல வைங்க. அவர் ஆறுதல் அளிக்கிறவர் மாத்திரல்ல, அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை அவர் இரவிலே அங்கே நிலவு சேதப்படுத்தாதபடி, பகலிலே வெயில் சேதப்படுத்தாதபடி, அங்கதான் சங்கீதம் 107 சொல்றாரு, அவன் அவர் பகலிலே இரவிலே உன்னை காக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும்
கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் அதெல்லாம் சூரியனை கண்ட பனி போல சீக்கிரம் விலகி போகும். தேவ மக்களை சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா என்னாதீங்க. நம்ம வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும், சில பாடுகள் வரும். காரணம் இல்லாமல் சத்துருக்கள் எழும்புவார்கள், காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்களாய் மாறுவார்கள். நமக்கே புரியாது, என்னடா நடக்குது புரியாது. ஆனால் நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள், நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகம். கர்த்தர் அவன் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அதனால மாம்சத்தோடு யுத்தத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஆவிக்குரிய மண்டலோடு வானமண்டலம் பொல்லாத சேனைகளோடு. அப்போ ஆவிகளோடு கர்த்தர் நமக்கு ஒரு போராட்டம் வைத்திருக்கிறார். அப்போ ஆவியின் போராட்டத்தை மாம்சத்தில் செய்ய முடியாது. அது ஆவியில தான் அதிகமாக ஜெபிக்கவும், அதிகமாக கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கவும், உபவாசிக்கவும், தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 46:10 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நான் ஜாதிகளில் உயர்ந்திருப்பேன், ஜனங்களில் உயர்ந்திருப்பேன். வாக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்கை அழகாய் நேர்த்தியாய் அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவாராக. காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைப்படி தேவன் உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.